ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரேடியேட்ஸ். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நிறைய பேர் எனக்கு இந்த வீடியோ வேணும், அந்த வீடியோ வேணும், இந்த மாதிரி பண்ணுங்கள் நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. என்னால் எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறக்கே எனக்கு 2 hours ஆகுது மினிமம் வேணும். அது போக என்னோடய வீட்டு ஒர்க்கு, என் பிள்ளைங்க எல்லாத்தையும் நான் பார்க்கணும். நீங்கள் கோவப்பட்டால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை விட்டுருங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துறேன், அந்த ஸ்டார்டிங் வீடியோ. அது போக இமேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வீடியோ மெட்டீரியல் லிங்க்னு கீழே கமெண்ட்லேயே நான் கொடுத்துட்றேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ரேஷியோ கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ, 16:9 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. தென் மியூசிக், மை மியூசிக் போனீங்கன்னா கீழே உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோலாம் ஷோ ஆகும். நான் வீடியோலேருந்து இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நான் வீடியோ செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஆடியோ டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மியூசிக் ஆடியோ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் பீட் மார்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கண்டிப்பாக பீட் மார்க் வேணும். ஸோ பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பீட் மார்க் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ ஆடியோ இல்லைனாலும் இல்லை ஆடியோவை செலக்ட் பண்ணலனாலும் உங்களால் பீட் மார்க் ஆட் பண்ண முடியாது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டார்டிங் வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு தென் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ட்ரான்சிஷன் வேணுமோ நீங்கள் அந்த ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிவிட்டு டபுள் டிக் கொடுத்துக்கோங்க. தென் அந்த ட்ரான்சிஷனுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸை நீங்கள் செட் இமேஜை க்ராப் பண்ணுறது, தென் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்ம ட்ரான்சிஷன் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு டியூரேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால அது நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ட்ரான்சிஷன் கீழே அந்த பிளாக் அண்ட் அந்த இதில் இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டில், அதுவும் கீழே இருக்க அந்த ஆடியோ பீட்டும் ஒரே நேர்கோடில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆடியோவும் உங்களுக்கு இமேஜும் மேட்ச் ஆகிற மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இனி கிராஃப் கீ ஃப்ரேமு ஸ்டார்டிங் ஒன்று, சென்டரில் ஒன்று, எண்டிங்கில் ஒன்று. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வர மாதிரி வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்லேயோ, லெஃப்ட்லேயோ, ரைட்லேயோ, சென்டர்லேயோ, கீழேயோ, மேலேயோ. ஸோ நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டுனா கிராஃப் ஆட் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் போயிட்டு ஈஸ் கொடுத்துட்டு நான் கொடுக்குற கிராஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயும் அப்படி தான் 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் நீங்கள் ஈஸ் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகும். இல்லைனா எப்பவும் போல தான் மூவ் ஆகும், சும்மா ஏதோ கடமைக்கேன்னு போகிற மாதிரி போகும். ஸோ அதனால் நீங்கள் கிராஃப் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், தென் லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தா தான் வரும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு 2-3 டைம். இந்த இது கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே புரியும். ஸோ இந்த மூமெண்ட் இதை விட சூப்பராக நான் ஆல்ரெடி ஒரு ரொம்ப பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜ்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2க்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 மூமெண்ட் மட்டும் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 3 இல்லைன்னா 4 பீட் மார்க்குக்கு ஒரு தடவை இமேஜ் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரே இமேஜ்லேயே நிறையா இது மூவ் ஆகிற மாதிரி வைக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான், ஓகேவா? கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸில் போய்ட்டு கிராஃப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோ வீடியோ இருக்குல்ல, அதில் நான் 1 டைப் பண்ணிவிட்டு கலர் ஒயிட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த கலிஸ்டோகா. இது உங்களுக்கு இன்ஷாட்லேயே இருக்கும். ஸோ இதுக்கு எண்டிங் அனிமேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒப்பாசிட்டிக்கு ஒரு 1/2 அளவுக்காவது நீங்கள் ஒப்பாசிட்டி குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு கரெக்டாக இந்த வீடியோ கலவாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஈமோஜி ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஈமோஜி வேணுமோ அந்த ஈமோஜி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒப்பாசிட்டி ஃபுல்லாமே எப்போ போல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ 2ம் கரெக்டாக இந்த வீடியோ முடிகிற அளவு வச்சுட்டு இந்த 2க்குமே நம்ம எண்ட் அனிமேஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா 2 முடிகிறப்போ ஒரு மாதிரி வேகம் முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் எடிட் போயிட்டு அனிமேஷனில் போயிட்டு நீங்கள் ஆஃப் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இருக்கும்ல, ஸோ அதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஃபேட் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் 2 லைனாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளெயின் ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. செகண்டில் வர ஃபாண்ட் வந்து கர்சிவில் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் கொடுத்துருக்க இந்த ஃபாண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துற மெட்டீரியலில் என்கிட்ட இருக்கிறது. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஷாட்டில் இருக்கிறது தான். ஸோ இருங்க, ஸோ இதை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஆல்ரெடி இன்ஷாட்டில் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இன்ஷாட்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவும் இன்னொரு ஃபாண்ட்டு கொடுத்துறேன், ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் நம்ம ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன் அனிமேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணங்காட்டி அதில் வந்து நான் இந்த லெட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் நான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேணுன்னா பண்ணுங்க, இல்லைனா வேணாம். உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த லெட்டர்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, அது மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு செகண்ட் டெக்ஸ்ட்டு. இது வந்துட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் அடுத்து வந்து இதுக்கு வந்து ஃபாண்ட்டுமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன ஃபாண்ட்டு என்னமோ ஹலோ பிரைட் ஸ்கிரிப்ட்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு க்ளோ வேணும்னா நீங்கள் க்ளோவும் கூட இன்க்ரீஸ் பண்ணி க்ளோ ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு க்ளோ ஆப்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு க்ளோ ஆப்ஷன் ஆட் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும், ஓகேவா? இப்போ வந்துட்டு ரெண்டையும் வீடியோ அண்ட் வேர்டில் கொடுத்துக்கோங்க, 2 டெக்ஸ்ட்டும். தென் கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பொசிஷன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து எந்த இடத்துல வந்துட்டு கொண்டு போய் வச்சுருக்கீங்க, லெஃப்ட் சைட் ஜூம் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டும் அதே இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். இப்போ வந்து சென்டரில் ஜூம் பண்ணிங்கன்னா சென்டரில் இருக்கணும், டாப் லெஃப்ட்லேனா டாப் லெஃப்டில் டெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாமே 2 டெக்ஸ்ட்டையும் அட் அ டைம் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் டெக்ஸ்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் லிரிக்ஸ் ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லிரிக்ஸ் எல்லாம் செட் கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து நம்ம டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு 1 by 1 மூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ வந்துட்டு எல்லாமே ஒரே இதுலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் மூவ் ஆகுது. ஸோ நான் லெஃப்டில் கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ வந்துட்டு மேலே லெஃப்ட் கார்னரில் ஜூம் ஆகிறங்காட்டி நான் லெஃப்ட் கார்னரில் டாப் கார்னரில் கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாமே இப்போ வந்து ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா ரைட் சைடு, இதே மாதிரி எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ நீங்கள் அங்கெல்லாம் வைக்கணும். இப்போ அடுத்து சென்டரில் ஜூம் ஆச்சுன்னா நான் சென்டரில் கொண்டு போய் வைப்பேன். இப்போ பாருங்கள், நான் சென்டரில் கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதில் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இமேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இமேஜுக்கு வந்துட்டு ஹெச்டி ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன், இமேஜ் ரொம்ப பிளர்ராக இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இமேஜ் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அவ்வளோதான். வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான எடிட் தான், நீங்கள் ட்ரை பண்ணால் வந்துடும். மெட்டீரியல் லிங்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் லிங்க்கில் வந்துட்டு பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இனிமேல் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கஸ்டமைஸ்டு வீடியோஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சும்மா மெசேஜ் பண்ணால் நான் இனிமேல் ரிப்ளை பண்ணுறதாவே இல்லை. ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க. என்னால் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி நான் டென்ஷன் ஆகிட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அண்ட் கேலிகிராஃபி டைப்போகிராஃபி எடிட் கேட்குறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி. எனக்கு அது நார்மல் ரைட்டிங்கே எனக்கு நல்லா வராது, அதுக்கெல்லாம் என்னால் ட்ரை பண்ணவே முடியாது. உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் கூட இருக்குது, எடுத்து படிங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை பழக முடியும், சும்மா பண்ண முடியாது. 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலலாம் பண்ண முடியாது. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.